ஹாய் மை லவ் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வாழைப்பூ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வாழைப்பூ பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக விடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க துவப்பெல்லாம் போகும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ண தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு வந்து நடுவில் அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்பு இருக்கும். இதையும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதுவும் இந்த மாதிரி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா தண்ணியில் அலசிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகும் கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டுக்கலாம். வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டோடனே நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸாக எடுத்துருக்கேன். சின்ன சைஸ்னால 5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் 3 வெங்காயம் போடும். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இருக்குல்ல இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்க பூவை வந்து அது போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ப்ளஸ் மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு நல்லா ஒரு இன்னும் 2 கிண்டி மூடி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வேக வச்சுருக்கோம். வேகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இதில் முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கா மல்லித்தூளும் சிக்கன் தூளும் போட்டு நல்லா கிண்டி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
நல்லா வந்து வாழைப்பூ வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து முட்டை உடைச்சி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது, துவக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் அந்த துவக்கிற தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் முட்டை உடைச்சி ஊற்றணும். இப்போ நல்லா முட்டை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா அதுவும் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். மல்லித்தூள் ப்ளஸ் கொஞ்சம் சிக்கன் தூள் போட பிடிக்காதவங்க லைட்டாக மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் தூள் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோன்றவங்க சிக்கன் தூள் வந்து போட்டுக்கலாம். வந்து நல்லா கிண்டி விடணும். நல்லா மசாலா வந்து நல்லா எல்லாத்துலேயும் நல்லா வந்து சேரணும். சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சிம்மில் போட்டுருங்க அடுப்பை, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி மசாலாலாம் தீஞ்சிடும். சிம்மில் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வந்து வெந்து மசாலா நல்லா வந்து வெந்து நல்லா வந்து அதிலே எண்ணெய் வந்து தெரிய ஆரம்பிக்கணும். எண்ணெய்லாம் வந்து வெளியே வரும்ல, அந்த மாதிரி வரணும். வெந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெயிலே வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து வாழைப்பூ பொரியல் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அது வந்து அதோடய பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது வந்து அல்சர் பேஷண்ட் வந்து அல்சர் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து குடல் சம்மந்தப்பட்ட நோய், அப்புறம் வந்து இரைப்பை சம்மந்தப்பட்ட நோய், அப்புறம் வந்து கல்லடைப்பு, இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த வாழைப்பூ பொரியல் இல்லை வாழைக்கூட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால தான் வந்து இப்போ எனக்குலாம் அல்சர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.